அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஹெகின் ஜான். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வருடத்தின் கடைசிக்கு முந்தின மாதத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை தியானித்து வருகிறோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கிற அந்த வசனத்தை தலைப்பாய் வைத்து நாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த சத்தியங்களை தியானித்து வருகிறோம்? இந்த கடைசி காலத்திலே நாம் பிசாசின் மூலமாக வருகிற அந்த ஆவிக்குரிய போராட்டம் அது மிகவும் இந்நாட்களில் பெருகிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையிலே நெருக்கங்கள், சோதனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்திலேயும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் அதிகமாக இன்னும் முந்தைய நாட்களை காட்டிலும் இந்நாட்களில் இன்னும் அதிகமான அளவிலே நாம் என்ன செய்கிறோம்? சந்தித்து வருகிறோம். அதற்காகத்தான் பாருங்கள், இப்பொழுது வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 6:13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, அப்போ ஏன் இந்த சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம்? இந்த சத்தியங்கள் நம்மை ஒரு காரியத்தை செய்வதற்கு திராணி உள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. அது என்னது? பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களை கொண்டு வரும்போது நாம் பிசாசை விசுவாசத்திலே எதிர்த்து நிற்க, விசுவாசத்தில் உறுதியாக எதிர்த்து நின்று அவன் மேல் ஜெயம் கொள்வதற்கு தேவ பிள்ளைகளே, இந்த நாம் கற்றுக்கொண்டு வருகிற சத்தியங்கள் நம்மை திராணி உள்ளவர்களாய் பலனுள்ளவர்களாய் மாற்றி வருகிறது. ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பார்த்தீர்களா? பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாம் தியானிப்பதே கர்த்தர் நல்லவர் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. பாருங்க தேவ பிள்ளைகளே, குறிப்பாக நாம் கடந்த சில வாரங்களாக இந்த பிசாசு கொண்டு வரும் இந்த ஆவிக்குரிய போராட்டம், எபேசியர் 6:12 கொண்டு வருகிற இந்த போராட்டத்திலே பிசாசை எதிர்த்து நிற்கவும் அவன் மேல் ஜெயம் கொள்வதற்கும் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய போராயுதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நாம் இதுவரையிலும் கடந்த வாரம் வரையிலும் நாம் சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இவைகளை எல்லாம் நாம் என்ன செய்து விட்டோம்? ஏற்கனவே தியானித்து முடித்து விட்டோம். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் அடுத்த காரியத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். எபேசியர் 6:16 இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். பாருங்கள். பொல்லாங்கண்ணியும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இதுவரையிலும் பாருங்க, முதல் 3 அதாவது சத்தியம் என்னும் கச்சை, அதாவது பெல்ட், அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம், அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இந்த முதல் 3 இந்த ஆவிக்குரிய போராயுதங்களும் எவைகளை பற்றி என்றால், தேவப்பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே பார்த்தோம். பாருங்கள், சத்தியம் என்னும் கச்சையை மனதின் அறையில் கட்ட வேண்டும். அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் நம்முடைய ஆவிக்குரிய இருதயத்தை பாதுகாப்பதற்காக அணிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிற அந்த சத்தியத்திலே நடக்கும்படி தான்
சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நாம் என்ன செய்கிறோம், தொடுத்து கொள்கிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுவரையிலும் நாம் கற்றுக்கொண்ட அந்த முதல் மூன்று போராயுதங்கள் எதை பற்றியது? நாம் எப்படி தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை நம்முடைய மனதில் பதித்து நம்முடைய இருதயத்திலே அதை விதைத்து நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்தினால் நிரம்பி பின்பு இப்பொழுது நாம் கர்த்தர் அவருடைய வசனத்தின் மூலம் நமக்கு காண்பிக்கிற அந்த பாதையிலே இப்பொழுது நாம் எப்படி நடக்கிறவர்களாய் மாறுகிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு தான் இந்த முதல் மூன்று பாருங்கள் இந்த ஆவிக்குரிய போராயுதங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது. பிசாசு நமக்குள்ளே விதைக்கப்படுகிற வசனத்தை திருடி நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படாமல் அப்படியே பழைய வாழ்க்கையாகவே இருப்பதற்கு பிசாசு முயற்சி செய்கிறான். ஆனால் இந்த முதல் மூன்று போராயுதங்களும் ஆவிக்குரிய போராயுதங்களும் இந்த தேவனுடைய போராயுதங்களும் நமக்கு எதற்கு உதவியாக இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நாம் இப்பொழுது புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். தேவன் நம்மை புதிய மனிதர்களாய் மாற்றியிருக்கிறார் ரட்சிப்பின் மூலம். அப்போது இந்த புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும்படி நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட அந்த சத்தியங்களை நடக்கிறவர்களாய் நாம் மாறுவதற்கு இந்த முதல் மூன்று ஆவிக்குரிய போராயுதங்களும் நமக்கு உதவியாக இருக்கிறது. இப்பொழுது அடுத்த மூன்று போராயுதங்கள் விசுவாசம் என்னும் கேடகம், அடுத்தது இரட்சணியம் என்னும் தலைசீரா அதாவது ஹெல்மெட், அதுக்கடுத்தது ஆவியின் பட்டயமாகிய தேவவசனம். இந்த மூன்று அடுத்த போராயுதங்களும் நமக்கு எதற்கு உதவி செய்ய போகிறது என்றால், தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் வசனத்தை அறிந்து கொண்டு இப்பொழுது அதிலே நடக்க ஆரம்பிக்கிறோம். நடக்க ஆரம்பிக்கும் போது பாருங்கள், இப்பொழுது நீங்கள் வசனத்திலே நடந்து பாருங்கள் நீங்கள் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று காட்டுகிறதோ அந்த பாதையில் நீங்கள் நடக்கும்போது என்ன ஆகுது? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டுடைய அந்த ரட்சிப்பினால் வருகிற மகிமையை அனுதின வாழ்க்கையில் அன்றாடம் என்ன செய்வீர்கள்? அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பிசாசு கொண்டு வருகிற புயல் காற்று, வெள்ளம், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது பாருங்கள் உங்களுக்குள்ளே உங்கள் வாழ்விலே நீங்கள் தேவனோட சமாதானத்தை அனுபவிப்பதை அது என்ன செய்ய முடியாது. பாருங்கள், நீங்கள் இந்த அடுத்த மூன்று போராயுதங்கள், அதாவது இந்த விசுவாசம் என்னும் கேடகம், இந்த ரட்சிப்பு என்னும் தலைசீராத ஹெல்மெட், அடுத்தது வசனம் என்னும் ஆவியின் பட்டயம், இந்த மூன்று போராயுதங்களும் எதற்கு உதவியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வசனத்தை அறிந்து இப்போ அதில் நடக்க ஆரம்பிச்சிட்டா நீங்கள் ரட்சிப்பின் மகிமை, தேவனோட சமாதானம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அனுபவிக்கிறவர்கள் அவங்க வாழ்க்கை மாறிடும். அப்போது அதை தடுப்பதற்கு பிசாசு என்ன செய்கிறான்? தீவிரமாக நீங்கள் வெறும் வசனத்தை கேட்கும்போது அவன் உங்களுக்கு விரோதமாக வருகிறதை காட்டிலும் இப்போ வசனத்தை அறிஞ்சு இப்போ நடக்க ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்பொழுது தான் உங்களுக்கு விரோதமாக இன்னும் ரொம்ப ஆக்ரோஷத்தோடு இன்னும் அதிக பலத்தோடு பிசாசு நமக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? வர பார்க்குறான் பாருங்க. அப்போது இப்படியாக வசனத்திலே நடக்கும்போது பிசாசு நமக்கு விரோதமாய் வருகிறான் பார்த்தீர்கள் அல்லவா? அப்படி வரும்போது எப்படி அவனை எதிர்த்து நிற்கிறது, எப்படி அவன் நமக்கு விரோதமாய் எய்கிற அந்த அக்னி ஆஸ்திரங்களை எப்படி நம்ம அவித்து போட்டு எப்படி அவைகளை மேற்கொள்வது, அதை பற்றி தான் இந்த அடுத்த மூன்று போராயுதங்கள். அப்போது இதில் முதலாவது நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? தெளிவாக என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். ஏற்கனவே கடந்த வாரத்தில் இதை குறித்து சிறிதாக தியானிக்க ஆரம்பித்தோம். நாம் ஏற்கனவே பார்த்த முதல் காரியம் என்ன பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரத்தை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள்னு இங்கே வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ரோம போர் வீரர்கள் பாருங்கள், இந்த இடத்துல பல இராணுவ சீருடையின் பல அம்சங்களை இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் ரோம இராணுவ வீரனுடைய அந்த போர் சீருடையினுடைய அந்த வெவ்வேறு பாகம் பாருங்கள். அப்போது ஒரு ரோம போர் வீரன் அவனுடைய போர் சீருடையில் அவனுக்கு முக்கியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் அவனுடைய கேடகம். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ராஜாவின் காலத்தில்
பாருங்கள், வாளை கொண்டு தான் யுத்தம் செய்வார்கள், அம்புகள் இதை வைத்து தான் யுத்தம் செய்வார்கள். அப்போது எதிரியையும் அம்புகள் தன்னை தாக்கி விடாதபடிக்கு ஒரு வீரன் என்ன செய்வான், கேடகத்தை பிடித்திருப்பான். குறிப்பாக பாருங்கள், 2 விதமான கேடகம் இருக்குது. ஒன்று உருண்டையாக இருக்கிற ஒரு சிறிய கேடகம் பாருங்கள், அது ரொம்ப சிறியதாக இருக்கும். அது சரீரம் முழுவதையும் பாதுகாக்காது. ஆனால் இன்னொரு கேடகம் ரோமர் இராணுவ வீரர்கள் பயன்படுத்தினார். அது என்னவென்றால், நம் வீட்டு கதவு போன்ற ஒரு பெரிய ஒரு கேடகம் பாருங்கள். அது ஒரு இராணுவ வீரன் தலையிலேருந்து கால் வரைக்கும் அவனை என்ன செய்கிறது, பாதுகாக்கிற ஒரு கேடகமாக என்ன செய்தது இருந்தது பாருங்கள். அப்போது குறிப்பாக அந்த காலத்தில் பாருங்கள், இந்த ரோமர்கள் ஆண்ட காலத்துலலாம் என்ன செய்வாங்களாம், எதிரிகள் ஒரு போர் துவங்கும் போதே என்ன செய்வாங்களாம், அம்புகளின் ஓரத்தில் அவைகளை தீ எளிதாய் எரியும் அந்த பொருட்களால் அதை நிரப்பி அதை தீயில் எரிய வைத்து அம்புகளை என்ன செய்வாங்க, தீயினால் எரிகிற அந்த அம்புகள் அதை என்ன செய்வாங்களாம், எதிரியை நோக்கி அநேக அம்புகளை என்ன செய்வாங்களாம், எய்வாங்களாம் பாருங்கள். போர் துவக்கத்தின் ஆரம்பத்தில் எதற்கென்றால், போரின் ஆரம்பத்திலேயே எப்படியாவது எதிரிக்கு அதிகமான சேதத்தை உண்டாக்கி விட வேண்டும் என்று சொல்லி அதை செய்வாங்களாம். அதே போல தான் தேவ பிள்ளைகளே பாருங்கள், நீங்கள் எப்போ இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை அறிந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு தெரியுதோ, உடனே பாருங்கள் சத்துருவானவன் நமக்கு விரோதமாக என்ன செய்திருவான், வந்துடுவான் பாருங்கள். இதை நாம் பார்க்கிறோம் இயேசுவினுடைய வாழ்க்கையில். நாம் திருப்பிக் கொள்ளலாம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு இப்போ திருப்பிக் கொள்வோம் பாருங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் இப்பொழுது பாருங்கள் 3வது வசனம் மற்றும் 4வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நான் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது என்னது, சோதனைக்காரனாகிய பிசாசு இயேசுவுக்கு விரோதமாக என்ன செய்கிறான், வருகிறான். எந்த கட்டத்தில் வருகிறான் பாருங்கள். இயேசு இப்போ தான் அவருடைய ஊழியத்தை என்ன செய்ய போகிறார், தொடங்க போகிறார் பாருங்கள். அவர் இப்போ தான் யோவான் ஸ்நானனால் அவர் ஞானஸ்நானம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கி வந்து விட்டார். இப்பொழுது அவருடைய ஊழியம் இந்த உலகத்தில் பூமியில் அவருடைய ஊழியம் என்ன செய்ய போகிறது, தொடங்க போகிறது. அதனால் பாருங்கள், இயேசுனுடைய ஊழியம் தொடங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறார், 40 நாட்கள் பாருங்கள் அவர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். அப்போ பாருங்கள், அந்த ஆரம்ப கட்டத்தில் இயேசுவினுடைய ஊழியத்தை என்ன செய்திடணும், தடுத்துடணும் என்று சொல்லி இயேசுனுடைய ஊழியம் அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டா மிகப்பெரிய அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் தடுப்பதற்கு பாருங்கள் பிசாசு ஆரம்பத்தில் என்ன செய்கிறான், இயேசுவுக்கு விரோதமாக என்ன செய்கிறான், வருகிறான் பாருங்கள். வரும்போது பாருங்கள் இயேசு என்ன செய்கிறார், உடனே பாருங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்கிறார், தூக்கி பிடிக்கிறார் பாருங்கள். இந்த ரோம போர் வீரர்கள் அந்த அக்கினி எரிகிற அந்த அம்புகளை எதிரிகள் பாருங்கள் எய்யும்போது, ரோம போர் வீரன் அந்த பெரிய அவன் கொடுக்கப்பட்டிருக்க கேடத்தை இப்படி தூக்கி பிடிச்சா போதும் பாருங்கள், அந்த அம்புகள் அந்த கேடகத்தில் பட்டு அது கீழே விழுந்து விடும். அந்த அம்புகள் பாருங்கள் இவனை சேதப்படுத்தாது. அதே போல தான் பாருங்கள் இங்கே இயேசு செய்கிறார் பாருங்கள். பிசாசு இயேசுவுக்கு விரோதமாய் பாவ சோதனையின் பாருங்கள் அம்பை என்ன செய்கிறான், எய்கிறான். ஒரு அக்னி ஆஸ்திரத்தை எய்கிறான். இப்போது அந்த அக்னி நிறைந்த அந்த அம்புகளை என்ன செய்யணும், அணைத்து போடும்படி இயேசு என்ன பண்ணுகிறார், விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்கிறார், தூக்கி பிடிக்கிறார் பாருங்க. என்ன செய்கிறார், இயேசு சொல்லுகிறார், பிசாசனுடைய சோதனைக்கு பதில் கொடுக்கும்படி இயேசு என்ன செய்கிறார், வசனத்தை பேசுகிறார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான், பிழைப்பான் என்று சொல்லி, இப்படியாக தேவனுடைய வார்த்தையை பேசி விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்கிறார், தூக்கி பிடிப்பதன் மூலம்
பிசாசனுடைய அந்த அக்னி அஸ்திரத்தை என்ன செய்கிறார்? அவர் அவித்து போடுகிறார். பிரியமானவர்களே, இப்படி தான் நாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்ய வேண்டும்? பிடிக்க வேண்டும். பிடிக்கும்போது அது என்ன ஆகிறது? பிசாசினுடைய எப்படிப்பட்ட சோதனை நிறைந்த அம்புகளாய் நமக்கு விரோதமாக வந்தாலும் பரவாயில்ல, அவைகளை எல்லாம் நாம் அவித்து போடும்படி பாருங்கள், இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிக்கும்போது பாருங்கள், நம்ம முற்றிலுமாக என்ன செய்கிறோம்? பாதுகாக்கப்படுகிறோம். பிசாசனுடைய எல்லா சோதனையும் நம்பும் அவித்து போடப்படுகிறது, ஒன்றில்லாமல் போய்விடுகிறது. பாருங்கள், நாம் பரிபூர்ணமாக இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிக்கும்போது நாம் பாருங்கள் காக்கப்படுகிறோம். பாவத்தில் விழுந்து விடாதபடி, பயத்துக்குள் விழுந்து விடாதபடி, கவலையினால் நிரம்பி விடாதபடி நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது? காக்கப்படுகிறது. அதுதான் இந்த விசுவாசம் என்னும் கேடகம். பாருங்கள், அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை குறித்து கற்றுக்கொள்கிற முதல் காரியம் என்றால், இவைகள் நமக்கு பிசாசையும் அக்னி ஆஸ்திரங்கள்லேருந்து பரிபூர்ண பாதுகாப்பை என்ன செய்கிறது? தருகிறது. பாருங்கள், இதான் முதல் காரியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது புரிந்து கொள்வதற்கு சங்கீதம் 91க்கு போகலாம். பாருங்கள், சங்கீதம் 91 நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற, எல்லாருமே ஆசையாய் வாசிக்கிற சங்கீதம் 91. அதில் இப்பொழுது 4வது வசனம், 5, 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே விசுவாசம் என்னும் கேடகம் எப்படி நம்மை பரிபூர்ணமாய் காக்கிறது என்று சொல்லி இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமாகவும் போட்டிருக்கு. அதாவது தேவனுடைய அந்த வார்த்தையின் சத்தியம் எப்படி இருக்குது? நம்மை பரிபூர்ணமாய் பாதுகாக்கிற கேடகமாக இருக்குது. எந்த அளவுக்கு பாதுகாக்குதான்? இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கு பயப்படாதிருப்பாய். பாருங்க, இங்கே வேதம் சொல்லுது, பிசாசு எப்படி நமக்கு விரோதமாக வரான்? அவன் காலத்தெல்லாம் பார்க்குறதே இல்லை. இரவு பகல் மதியம் எவ்வேளையும் நமக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? நம்மை பாவத்தில் விளைவிக்கும்படி, அல்லது நம்மை சோர்வுற செய்யும்படி, நாம் பயத்தில் மூழ்கி போகும்படி, கவலையினால் மூழ்கி போகும்படி, அல்லது நம்முடைய விசுவாசத்தில் பலவீனப்படும்படி, அல்லது நம்மளை வியாதியினால் வாதிக்கும்படி, பண விஷயத்தில் தரித்திரத்தை கொண்டு வர முடியும். இப்படி பல விதத்தில் அவன் என்ன செய்கிறான்? நமக்கு விரோதமாக அவன் வந்துக்கிட்டே என்ன செய்கிறான்? இருக்கிறான். ஆனால் பாருங்க, நீங்கள் அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிக்கும்போது என்ன ஆகிறது? பாருங்க, பிசாசு எப்படிப்பட்ட சோதனையை நமக்கு விரோதமாக எய்தாலும் ஒன்றும் வாய்க்காது. நாம் பரிபூர்ணமாக பாதுகாக்கப்படுகிறோம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை தான் அங்கே பாருங்க, இயேசு சோதிக்கப்படும் போது அங்கே எப்படி இயேசு இந்த விசுவாசம் என்னும் கேடத்தை பிடிக்கும் போது எப்படி அவர் அங்கே பாதுகாக்கப்படுகிறார் என்பதை நாம் மத்தேயு 4 வாசிக்கிறோம். பாருங்க, இயேசுவை 3 தரம் அங்கே பிசாசு சோதிக்கிறான். ஒவ்வொரு முறையும் இயேசு பாருங்க விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிக்கிறார். பிடிக்கும்போது பாருங்க, பிசாசு தோற்று போய் விடுகிறான். அவனை பிசாசு இயேசுக்கு எந்த சேதத்தையும் உண்டு பண்ண முடியல. ஏன்னா அவர் விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்யிட்டார்? தூக்கி பிடித்து விட்டார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாளிலே பாருங்கள், ஏன்னா இந்த சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாருங்கள், இன்றைக்கு அநேகர் ஆண்டவராய் இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் அறிந்து கொண்ட பிறகு பாருங்கள், வாழ்க்கையில் வரும் போராட்டங்கள் நடுவிலே எப்படி சோர்ந்து போகாமல், எப்படி துக்கத்தினால் நிறையாமல் இருக்கிறது, எப்படி வாழ்க்கையில் போராட்டத்தின் நடுவிலும் எப்படி கர்த்தருக்குள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்பதை அநேக தேவ பிள்ளைகள் அறியாதவர்களாக இருக்கிறதுனால
பாருங்க, அநேக தேவனுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வரும் போராட்டங்களை மாறி மாறி சந்தித்து சில வருடங்கள் அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு சில வருடங்கள் கழித்து போய் பார்த்தா அநேகர் இன்றைக்கு விசுவாசத்தில் பலவீனர்களாக தான் இருக்கிறாங்க. விசுவாச வாழ்க்கையில் தொய்ந்து போய் தான் இருக்கிறாங்க. ஆண்டவரை பின்பற்றுவதில் ஒரு பெரிய உற்சாகம் இன்னைக்கு அநேகருக்குள்ள பார்க்க முடியலை. பாருங்கள், காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை போல் எப்படி விசுவாசம்னு கேடகத்தை எப்படி தூக்கி பிடிக்கிறதுன்னு என்னது தெரியலை. அதனால தான் வாழ்க்கையில் பிசாசு என்னும் அக்னி ஆஸ்திரங்கள் அவன் எய்யும் போது பாருங்கள், அந்த பயத்தின் எண்ணங்களை விதைக்கிறான், அல்லது அந்த கோபத்தின் எண்ணங்களை விதைக்கும் போது பாருங்கள், எப்படி விசுவாசம்னு கேடகத்தை தூக்கி பிடிக்கிறதுன்னு தேவ பிள்ளைகளுக்கு தெரியாததுனால தான் இன்றைக்கு அநேகர் விசுவாச வாழ்க்கையிலே தோற்று போனவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தரை பின்பற்றும் அந்த விசுவாச வாழ்க்கையிலே இனி சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஆவியிலே அனலாயிருப்பதற்கு பிசாசு கொண்டு வரும் அந்த அக்னி ஆஸ்திரங்களை எப்பொழுதும் ஜெயம் கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு ஒரு போராட்டத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் என்னது? விசுவாசம் என்னும் கேடகம். அதை தூக்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிடிக்க வேண்டும். பாருங்க, பயத்தின் எண்ணங்கள் வரும்போது, பாவத்தின் எண்ணங்கள் வரும்போது, அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிக்கும் போது தான் உங்களுடைய இருதயம், உங்களுடைய வாழ்க்கை பாருங்க பாதுகாக்கப்படுகிறது பிசாசின் சோதனைகளிலிருந்து. அப்போது தேவ பிள்ளைகளே, ரெண்டாவது காரியம், நம்ம இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிப்பதில் ரெண்டாவது காரியம் என்ன? அதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். அதை திரும்பவும் இதை தெளிவாக வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், அது என்னது? விசுவாசம் என்னும் கேடகத்தை எப்படி பிடிக்கிறது? கர்த்தருடைய அந்த வசனத்தை நீங்கள் உங்கள் வாயினாலே பேசிதான் விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்கிறீர்கள்? தூக்கி பிடிக்கிறீர்கள். பாருங்கள், இங்கே இயேசு பாருங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை எப்படி பிடிக்கிறாரு? மத்தேயு 4:3 பிசாசு சோதனைக்காரன் விரோதமாக வரும்போது இயேசு என்ன பண்ணுறாரு? அவர் என்ன செய்கிறார்? வசனத்தை பேசுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனோட வாயிலும் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பார் என்று தேவனோட வசனத்தை அவர் விசுவாசித்து வாயினாலே பேசும்போது விசுவாசம் என்னும் கேடத்தை தூக்கி பிடிக்கிறாரு. பிடிக்கும்போது என்ன ஆயிடுது? பிசாசின் சோதனைகள் ஒன்றில்லாமல் போயிடுது. அந்த அக்னி ஆஸ்திரங்கள் அவித்து போடப்படுகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை நாம் தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வாரம் நாம் தியானிக்க போகிறோம். அதற்காக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். பாருங்கள், ரோமர் 10ஆம் அதிகாரம் பாருங்கள் 8வது வசனம் மற்றும் 17வது வசனம். ரோமர் 10:8 மற்றும் 17வது வசனம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, ஏன் விசுவாசம் என்னும் கேடத்தை பிடிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை விசுவாசம் நாம் பேச வேண்டும்? ஏன்னா விசுவாசமே தேவனுடைய வசனத்தினால தான் வரும்னு சொல்லி ரோமர் 10:17 என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அப்போது விசுவாசம் கர்த்தருடைய வசனத்திலிருந்து தான் வருகிறபடினால இப்போ ரோமர் 10:8 சொல்லுகிறது, எந்த வார்த்தை உனக்கு சமமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினால் பேசும்போது தான் நீ விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்கிற? தூக்கி பிடிக்கும் போது பாருங்க, பிசாசனுடைய அந்த அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? அவித்து போடப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையிலே பிசாசு உங்களுக்கு விரோதமாய் வரும்போது கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து பாருங்க, வாயினாலே பேசி விசுவாசம் என்னும் கேடத்தை தூக்கி பிடித்து பிசாசனுடைய அக்னி ஆஸ்திரங்களெல்லாம் அவித்து போட்டு பாருங்க, இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை பிசாசின் சோதனையிலிருந்து பாதுகாக்கப்படும்படி என்ன செய்யுங்கள்? எப்பொழுதும் இந்த விசுவாசம் என்னும் கேடகமாகிய அந்த ஆவிக்குரிய போராயுதத்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி இன்றைய கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கேட்ட அந்த சத்தியத்தின்படி நாம் நடக்க இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. எப்படி வாழ்க்கையில வசனத்தை விசுவாசித்து நடக்கும்போது பிசாசு எங்களுக்கு விரோதமாய் வருகிறான், பல்வேறு விதத்தில் வருகிறான். பகல் இரவு என்று பாராமல் எவ்வேளையில் எங்கள் வாழ்க்கைக்குள்ள பல விதத்தில் வருகிறான். ஆனால் அந்த சோதனைகளெல்லாம் ஜெயித்து எங்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்படுவதற்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகிய விசுவாசம் என்னும் கேடத்தை கொடுத்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். அந்த கேடத்தை ஆண்டவரை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருங்க. வசனத்தை விசுவாசித்து அதை இருதயத்தில் விசுவாசம் வாயினால் பேசும்போது அந்த கேடத்தை நாங்கள் பிடிக்கும்போது நாங்கள் புற்றிலுமாய் பாதுகாக்கப்படுவோம் என்று கற்றுக் கொடுத்தோம். இதனால் நம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை அறிந்து ஆண்டவரை பிசாசு பயத்தை கொண்டு வரும்போது, ஆண்டவரே இன்னும் பாவ சோதனையின் எண்ணங்களை கொண்டு வரும்போது உங்களுடைய பிள்ளைகள் வாயை திறந்து சொல்லட்டும், நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னுடனே இருக்கிறார், நான் குமாரனை விடுதலையாக்கினான், நான் மெய்யாவே பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன், அதனால் இந்த பாவ சோதனை இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இப்படியாக தேவ வசனத்தை இருதயத்தில் விசுவாச வாயினால் பேசி பிசாசின் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போட உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆண்டவரே விசுவாச வாழ்க்கையில பிசாசின் சோதனைகளிலிருந்து காக்கப்படும்படியாய், பரிபூர்ணமாய் காக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இதனால ஆண்டவரே இதை செய்யும்படி இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய போறக்காய் ஸ்தோத்திரம். இதனால யார் யாரெல்லாம் ஆண்டவர் வியாதி வேதனை நெருக்கங்கள் நடுவிலே கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தரே இந்த வேளையில் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் அவர்களை விடுவித்து நீர் அவர்களை கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.